திமுக அதிமுக ஆட்சி வந்துச்சுல 50 வருஷத்துல நாங்க அது பண்ணிட்டு நீங்க மனசாட்சி இந்த பேச்சை கேட்கிற யாரா இருந்தாலும் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நாளைக்கு தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு வரும்போது திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க. எதுக்கு நம்ம சொல்றாங்க? நாங்க போன முறை பாத்தீங்கன்னா மக்களுக்கு இங்க இந்த பிரச்சனை இருந்தது, இந்த கால்வாய் திட்டத்துல பிரச்சனை இருந்தது, 15-30 வருஷமா இருந்தது, எங்க ஆட்சியில தீர்த்து கொடுத்த முதலமைச்சர் பேசி ஓட்டு போடுங்க சொல்லுவாங்களா? இங்க பள்ளிக்கூடம், இந்த ஊர்ல படிப்பதற்கு பள்ளிக்கூடம் இல்லாம பக்கத்து ஊர்ல போய் சிரமப்பட்டு பேருந்து இல்லாம பிள்ளைங்க நடந்து போய் படிச்சாங்க, அவங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தேன், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்களா? இல்ல அங்க பள்ளிக்கூடம் இருக்குது, ஆனா போறதுக்கான வேற வழியே இல்ல, பேருந்தே இல்லாம இருந்துச்சு, புதிதா பேருந்து வழித்தடங்களை கொண்டு வந்தோம், ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்களா? இல்ல எதை ஒன்றை செஞ்சு கொடுத்தா ஒன்னே நாங்க ஓசியில உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம்ல, மாசம் ஓட்டு போடுங்க, பொம்பளைக்கு ஓசியில பஸ் விட்டோம்ல, ஓட்டு போடுங்க. இது சாதனையா நினைச்சு பாருங்க. இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பிறகு கருணாநிதியிலிருந்து ஜெயலலிதா இருந்து எம்ஜிஆர் இருந்து ஓபிஎஸ் இருந்து இபிஎஸ் இருந்து ஸ்டாலின் வரைக்கும் இத்தனை பேர் முதலமைச்சரா இருந்த பிறகும் இந்த நாட்டு மக்கள் 1000 ரூபாய் ஓசியில வாங்கித்தான் குடும்பம் நடத்துங்க இழிவான நிலைமையில வச்சது யாரு? யோசிச்சு பாரு. இந்த இன்னைக்கு உங்க ஊர்ல ஒரு சாராய கடை திறந்துட்டாங்க, நம்ம அதில் ரொம்ப சந்தோஷமா நல்ல வேலை, பக்கத்து ஊருக்கு போய் ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இப்ப பரவாயில்ல, இப்படி கூடி இப்படி இல்லைன்னா கூட லிப்ட் கட்டு இப்படி போனோம்னா நம்ம டீச்செண்டா வருவாங்க. காரை நம்ம ஊர் செல்லாம் வந்த காரில் வந்து கடை எங்க இருக்குண்ணே, கடை வர்ற வழியில தான் இருக்கு, இல்லைன்னா அந்த கடை எங்க இருக்குண்ணே, இவங்க நம்ம கடைனாலே சாராய கடை தான், அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம கடை எங்க இருக்கு, அவங்க நம்ம தான் புரோக்கர் மாதிரி, அதுக்கு நம்ம வாட்ச்மேன் வேலை பார்க்க கடைக்கு, இவங்க போறவங்க அட்ரஸ் சொல்லிட்டு இருக்குது, அப்படி டீசெண்டா வரும், ரொம்ப நல்லா வந்துருவாங்க இதுக்கு அப்படியே கடை. ஏன்னா அப்படி ஆகி போயிடுச்சு. இப்ப பாருங்க, பள்ளிக்கடம் கட்டுறன்னு ஊர்ல கட்டினாங்களா அந்த கட்டடம்? அந்த கட்டடம் எப்படி கட்டப்படுச்சுன்னு சொன்னாங்க எல்லாரும், பள்ளிக்கூடமா நாம நினைச்சிருப்பாங்க, புதுசா பள்ளிக்கூடம் கட்டுறாங்க, பரவாயில்ல அமமுக கட்சிகள் இருக்கும் பள்ளிக்கூடம் எல்லாம் கட்டுறானா அப்படியா அப்படின்னு நினைச்சு பார்த்திருப்போம். அப்படித்தானே? அந்த மாவட்டத்தில் முன்னாள் மாவட்டத்தில் அந்த பள்ளி இந்த கட்டடத்தை கட்டும் போது அப்படிதான் நினைச்சோம், கட்டினாங்க. சரி இல்ல பள்ளிக்கூடம் வரலன்னா என்ன வருது, இடுப்புல பெல்ட் மாட்டுறாங்களா, அது வந்து மாட்டிக்கிறாங்க. இப்ப பெல்ட் இடுப்புல கழுத்துல இப்பதான் தெரியுது. இப்பதான் சாராய கிடைச்சிருந்து 1 மாசமா ஓட ஆரம்பிச்சிருக்கு. இனிமே தண்ணி யாரும் ஓடாது, சாராய யாரும் உங்க ஊர்ல ஓடும். இன்னும் யாரா போராடுவோம்? இந்த சரவணன் சொல்லிட்டு போனாரு, எங்க வீரன் அழகுமுத்துக்கோட், வீரன் சுந்தரலிங்கம், வீரன் புலித்தேவன். இப்ப வீரன் எங்க இருக்கான்? கோட்டையில இருக்கான், ஆப்புல இருக்கான். வீரன் அடிச்சுட்டு வந்திருக்கான் நம்மால. இனிமே நீங்க அடுத்த தலைமுறை போய் வீரன் அழகுமுத்துக்கோட் அப்படின்னா அது கோட்டை எம்பிட்டு, வீரன் புலித்தேவன் ஆப்பு எம்பிட்டு அப்படின்னு கேட்பான். அப்ப வீரன் எங்க போயிட்டான்? அவன் என்ன நினைக்கிறான் பாருங்க, தன்னோட இனப்பெருமையை, தன்னோட முப்பாட்டன் எங்க நம்ம வீரன்னு ஒண்ணு பேசுற பாருங்க, அதை கொண்டு போய் கோட்டலையும் ஆப்புலையும் கொண்டு போய் வச்சுட்டான்.